குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது ஹேர் க்ரோத் ஆயில். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எது சரி நீங்கள் யூஸ் பண்ணிடணும். இதோடு சேர்த்து ஆல்மண்ட் ஆயில், நெல்லி, வெட்டிவேர், வல்லாரை. இதில் 2 வகை இருக்குது. அதில் இந்த வல்லாரையும் இது வல்லாரை இல்லை. முதல்ல நாங்கள் கேஸ்டர் ஆயில் செய்கிற இந்த நட்ஸை எடுத்து வச்சுக்கொள்வோம். முத்தாமலக்கம்னு சொல்லுவோம். உங்களோட ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி தான் இதுக்குள்ளே இருக்கும் சீட்ஸ். இதிலிருந்து தான் கேஸ்டர் ஆயில் செய்வாங்க. இது ரோஸ்மெரி லீவ்ஸ். இந்த ரோஸ்மெரி லீவ்ஸ்லேருந்து தான் டீ ட்ரீ ஆயில் செய்வாங்க. இன்னும் நிறைய மெத்தட் செய்யலும். அடுத்தது வெந்தயம், அதோடு சேர்த்து கருஞ்சீரகம். இதுக்கு நாங்கள் க்ளவுஸ் கூட எட் பண்ணிடணும். கராம்பு, ஒரு பிடி கறிவேப்பிலை எடுத்துக்கொள்ளுங்க. பொன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன். எங்களோட ஊரில் இதை இப்படி தான் சொல்லுவாங்க. இதோடு சேர்த்து கரிசலாங்கண்ணின்னு சொல்கிற இந்த ஃப்ளவர் உள்ள மிட் பண்ணிடலும். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று மஞ்சள். 5 வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. தோலில் நிறைய நியூட்ரிஷன் காணப்படுது. அதோடு சேர்த்து நாட்டு செம்பருத்தியும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைண்டா இன்னும் 2-3 சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததை நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன துண்டு லெமன் யூஸ் பண்ணுவோம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸாக கற்றாழையை யூஸ் பண்ணுவோம். இந்த கற்றாழையை மேலே உள்ள பச்சை தோலை எடுத்துட்டு உள்ளுக்கு உள்ள ஜெல் மாதிரி ஒன்று வரும், அதை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். இதை கட் பண்ணி எடுக்க முதல் 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வைங்க. மஞ்சள் லிக்விட் ஒன்று வெளியாகும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துணியால் தொடச்செடுங்க. ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதோட நாங்கள் இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். காய்க்கிறதுக்கு நாங்கள் 2 மெத்தட் யூஸ் பண்ணிலும். ஒன்று டிரெக்டாக ஹீட் பண்ணவும் மேலும், இதை போல் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் செய்யலும். முதலாவது நாங்கள் கற்றாழை இதுக்குள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அது சூடாக விடுவோம். சூடானதுக்கு பிறகு எங்கள்கிட்ட உள்ள மிச்சமுள்ள இன்க்ரீடியன்ஸை ஒன்றா சேர்ப்போம். இப்படி சேர்க்கும்போது நீங்கள் நெருப்பை நல்லா குறைஞ்சி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் இன்றைக்கி செம்பருத்தியம் பூவும் எட் பண்ணியிருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் செம்பருத்தி இலை, ஹிபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் இலையும் பயன்படுத்தியலும். இதுக்கு பியோர் கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்காமல் அரைச்செடுத்தால் இன்னுமே நல்லா. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுங்க. 15 மினிட்ஸ் சூடாக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஒரு நைட் ஃபுல்லாக அதோட ஊற வைங்க. அடுத்த நாள் காலையிலையோ இல்லாட்டி உங்களுக்கு ஈவினிங்கோ டைம் கிடைக்கிற டைமில் அதை எடுத்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நீங்கள் டிரெக்டாக ஹீட் பண்ணுறீங்கன்னா 10 மினிட்ஸ் போதும். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் செய்கிறீங்கன்னா 15 to 30 மினிட்ஸில் நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கலாம். இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இதை நாங்கள் ஒரு வடிகட்டி மூலம் வடிகட்டி எடுப்போம். நாங்கள் எங்களோட யூஸ் பண்ணுற பாட்டிலில் இந்த ஆயிலை நீங்கள் ஸ்கேல்பில் இருந்து முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடுங்க. 2 hours வெயிட் பண்ணணும். இருக்கிறதுக்கு முதல்ல ஓவர் நைட் கூட விடையிலும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.